ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. லக்ஷ்மணனும் இந்திரஜித்தும் போராடின்னு இருக்கும்பொழுது லக்ஷ்மணன் இந்திரஜித்தினுடைய தேரோட்டியை கொன்று வீழ்த்திடுறார். இந்திரஜித் தானே தேரை செலுத்தும் பொழுது வானரர்கள் அந்த குதிரைகள் மேலே தாவி அவற்றையும் கொன்னுடுறாங்க. அதனால் இந்திரஜித் தேர்லேருந்து இறங்கி சித்த நேரம் லக்ஷ்மணனோட போரை நடத்தி ஆரம்பித்தார். அப்புறம் தன்னை சூழ்ந்திருந்த அரக்கர்களை பார்த்து நம்ம சார்ந்தவா யார் யார், எதிரிகள் சார்ந்தவா யார் யாருன்னு கூட தெரியாத அளவு இப்போ இருள் வந்துடுத்து, இந்த வானரர்களை அழிச்சுடுறதுல நீங்கள் முனைங்க, நான் போய் வேறொரு தேரை எடுத்துன்னு வந்து திரும்புகிறேன்னு நகரத்துக்கு திரும்புகிறார். அங்கே ஆயுதங்களால் நிரப்பப்பட்ட ஒரு அழகான தேரை எடுத்துட்டு மேலும் சிறந்த அரக்கர்களால் சூழப்பட்டு மண்டோதரியின் மகனான அந்த இந்திரஜித் யுத்தகலத்துக்கு திரும்பி வர்றார். மீண்டும் லக்ஷ்மணன் விபீஷ்ணன் இவாளை கடுமையாக தாக்க தொடங்குறார். இந்திரஜித்தினுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் வானர்கள் திணறாங்க. லக்ஷ்மணன் கிட்ட அடைக்கலம் போகிறாங்க. இந்திரஜித் 3 அம்புகளால் விபீஷ்ணனை தாக்குறார். உடலில் ரத்தம் கசியறது. விபீஷ்ணன் கோபம் கொண்டுட்டு கதையினால் தாக்கி இந்திரஜித்தினுடைய தேரை இழுத்துன்னு வந்த குதிரைகளை கொன்னுடுறார். கோபம் கொண்ட இந்திரஜித் குதித்து தர மேலே நின்னபடி விபீஷ்ணன் மேலே தன்னுடைய வேலை எறிகிறார். இதை பார்த்த லக்ஷ்மணன் தன்னுடைய அம்பினால் அந்த வேலை 10 துண்டுகளை பிளந்து எரிஞ்சுடுறார். அப்போ லக்ஷ்மணனும் இந்திரஜித்தும் ஏவிய பானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கிறது. வானத்தையே ஒளி பெற செய்கிற வகையில் நெருப்பை கக்கித்து. இந்திரனின் தலைமையில் தேவர்களும் ரிஷிகளும் கந்தர்வர்களும் கூடி நின்றுண்டு லக்ஷ்மணனை வாழ்த்தினவாறே அங்கே நடந்துட்டு இருந்த யுத்தத்தை பார்த்து வியந்தாங்க. லக்ஷ்மணன் தன்னுடைய வில்லில் நாணேற்றார். இதுவரை யாராலையும் வீழ்த்தப்படாததும் இந்திரனை அதிபதியாக கொண்டதுமான அந்த பானத்தை பூட்டி அதை முழுமையாக இழுத்து ராமர் தன்னிகரற்ற சக்தி படைச்சவருன்றது உண்மைன்னாக்கா, ராமர் கொடுத்த வார்த்தை தவறாதவருன்றது உண்மைன்னாக்கா, ராமர் தர்மத்தின் பாதையிலேருந்து என்றைக்கும் விலகாதவர் அப்படின்றதுனா அது உண்மைன்னா, இந்த பானம் ராவணனின் மகனான அந்த இந்திரஜித்தை கொன்று வீழ்த்தட்டும்னு வேண்டிண்டு அதை ஏவறார். பாய்ந்து போன அந்த பானம் இந்திரஜித்தினுடைய தலையை கொய்து அது தரையில் கடத்திடுறது. பூமியில் விழுந்துட்ட இந்திரஜித்தினுடைய தலை ரத்தம் கசிய தங்க குடம் போல பிரகாசிச்சுன்னு சொல்லப்படுறது. விபீஷ்ணனும் வானரர்களும் லக்ஷ்மணனை பாராட்டுறாங்க. வானத்திலேருந்து ரிஷிகளும் தேவர்களும் வாழ்த்துறாங்க. பெரும் மகிழ்ச்சி அடைஞ்ச கந்தர்வர்கள் லக்ஷ்மணன் மேலே பூமாரி பொழிகிறாங்க. வானம் தெளிவடைகிறது. அரக்கர் கூட்டமும் ரொம்ப பயம் கொண்டு செதறி ஓட ஆரம்பிச்சிடுறது. வெற்றி வீரன் லக்ஷ்மணன் வாழ்கன்னு ஜாம்பவானும் ஹனுமானும் விபீஷ்ணனும் வானரர்களும் உவக பொங்க உரத்த குரலில் லக்ஷ்மணனை பாராட்டுறாங்க. பின்னர் ஜாம்பவான் ஹனுமான் போன்றவா பின்தொடர ராமரை போய் அடைகிறார் லக்ஷ்மணன். அவனை சுற்றி அவரை வலம் வந்து வணங்கி நிற்கிறார். அப்போ இந்திரஜித் கொல்லப்பட்ட செய்தியை விபீஷ்ணன் ராமர்கிட்ட தெரிவிக்கிறார். ராமர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு லக்ஷ்மணனை பாராட்டுறார். சாதிக்க முடியாததை இப்போ சாதிச்சிருக்க, இந்த யுத்தத்தில் நம்ம வெண்ணோன்றது உன்னுடைய செயலால் இப்போ உறுதியாயிடுது அப்படின்னு லக்ஷ்மணனை வாழ்த்துறார். மேலும் இந்திரஜித் மாண்டத்தினால ராவணனும் மாண்டுட்டதாவா நான் நினைக்கிறேன். ராவனுடைய வலது கரத்தை இப்போ நீ அறுத்திருக்க. ராவணன் நின்றுருந்த அஸ்திவாரத்தை நீ இப்போ தகர்த்திருக்க. லக்ஷ்மணா, எனக்கு பாதுகாப்பாக நீ இருக்கும்போது சீதையை மீட்கிறதுன்றது எளிசுதான், இந்த பூமியை பாதுகாக்கிறதும் எளிசுதான்னுட்டு ராமர் லக்ஷ்மணனை கட்டி தழுவிக்கிறார். உச்சி முகர்ந்து மகிழறார். பலவாரா லக்ஷ்மணனை அவர் கொண்டாடின பிறகு வானரப்படை தலைவர்களில் ஒருத்தரான சுசேஷ்ணனை அழைக்கிறார் ராமர். உடம்பை தொலைச்ச அம்புகளால் ஏற்பட்ட வலி முழுசாக நீங்கி லக்ஷ்மணன் விரைவில் உடல் நலம் பெற வகையில் அவனுக்கு மருத்துவம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறார். லக்ஷ்மணன் மட்டும் இல்லாத விபீஷ்ணன் மற்றும் காயமுற்ற வானர வீரர்கள் எல்லாருக்குமே உன் மருத்துவம் தேவைப்படுறது இப்போன்னு சொல்கிறார். சுசேஷ்ணன் ஒரு மூலிகையின் மனத்தை மூக்கின் வழியாக லக்ஷ்மணனை இழுக்குமாறு செய்கிறார். சித்த நேரத்தில் லக்ஷ்மணனுக்கு உடல் வலி நீங்கிறது. அவர் குணமடைகிறார். பின்னர் ராமர் சொன்னபடி விபீஷ்ணனுக்கும் மற்றவாளுக்கும் சுசேஷ்ணன் மருத்துவம் செய்கிறார். அவளும் குணமடைஞ்சிடுறாங்க. சுக்ரீவன் ஜாம்பவான் இவா எல்லாம் மற்ற வானர வீரர்களும் ரொம்ப மகிழ இந்திரஜித்தினால் தாக்கப்பட்டவா எல்லாரும் உடல் நலம் முழுசாக நலம் பெற்றுருக்குறாங்க. இதுக்கிடையில் ராவணனுடைய அமைச்சர்கள் அவனை அடைஞ்சு போய் பெரும் புகழ் படைச்ச உங்கள் மகன் இந்திரஜித் விபீஷ்ணனுடைய உதவி பெற்ற லக்ஷ்மணனால் இப்போ போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருக்கான். தோல்வின்றத இதுவரை அறியாத இந்திரஜித் இப்போ விழுந்துட்டான். லக்ஷ்மணனோட அற்புதமான யுத்தம் புரிஞ்சு அவன் வானுலகம் போய் அடைஞ்சுட்டான்னுட்டு ராவணன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ராவணன் மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறார். இந்த இடத்துல கம்பராமாயணத்தில் நிக்கும்பளையாகம் லக்ஷ்மணனால் தடுக்கப்பட்ட போது இந்திரஜித் கவலை அடையிறதும் விரைவில் அந்த கவலையிலேருந்து மீண்டு லக்ஷ்மணனோடு போர் தொடுக்கிறதும் அவர் மேலே ஏவின அஸ்திரங்கள் வீணான போது சிவபெருமான் கொடுத்த ஆயுதத்தை பிரயோகிக்க இந்திரஜித் முடிவெடுக்கிறதாகவும் வருது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.